எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, படித்தவங்களிருந்து படிக்காத வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, யார் எந்த ஒரு யூடியூப் சேனல்காரங்க வந்து மைக் எடுத்துகிட்டு போனாலும் சரி, உடனே மக்களோட வாயிலிருந்து வர வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, 4000 கோடி என்னாச்சு, 4000 கோடி என்ன பண்ணீங்க, 4000 கோடியை மழைநீர் வடிகால் சீரமைக்கும் பணிக்கு தான் யூஸ் பண்ணீங்களா, 4000 கோடி என்ன பண்ணீங்க, இங்கே பாருங்கள் 4000 கோடி வந்து ட்ரைனேஜில் போகுது, இங்கே பாருங்கள் 4000 கோடி வந்து தண்ணியில் போகுது, இங்கே பாருங்கள் 4000 கோடி எங்கள் வீட்டுக்குள்ளேயே தண்ணியாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கேவலமாக திமுகவையும் சரி, திமுகவோட அமைச்சர்களாக இருக்கட்டும், திமுக அரசை கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. நிஜமாவே மக்கள், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய நாங்களும் சென்னையில் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். சேஃப்டி இல்லாமல், பாதுகாப்பே இல்லாமல், அதாவது காலங்காலமாக, நேற்று இன்றைக்கி இல்லை, காலங்காலமாக திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, வர்றவங்க எல்லாமே கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன கேட்டிங்கன்னா, இந்த தடவை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து கிளியர் பண்ணிடுறோம், இந்த தடவை ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ செஞ்சு கொடுத்துறோம். அந்த அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள் மக்களே, இந்த தடவை ஆட்சிக்கு நாங்கள் வந்தால், இந்த தடவை ஆட்சிக்கு நாங்கள் வந்தால், இந்த வார்த்தை தான் அவங்களுக்கு வரும். எத்தனை தடவை இவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க சரியாக பண்ணாமல் திரும்ப எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களை தூக்கி ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க. மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தமிழக மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. மக்களே, தமிழக மக்கள்லாம் பாவம். சென்னையில் இருக்கக்கூடிய அந்த வியாசர்பாடியாக இருக்கட்டும், எண்ணூராக இருக்கட்டும், அந்த சைடு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பரிதவிக்கிறாங்க. ஒரு பெண் வந்து ஒரு பெண் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க மைக்கில். பேச ஐயோ என்னமோ காலில் ஏதோ ஊறுது அப்படிங்கிறாங்க. தேள் இருக்குதா, பாம்பு இருக்குதா, இல்லை என்ன இருக்குதே தெரில மக்களே. அந்தளவு வந்து இல்லை விஷப்பூச்சி இருக்குதா அந்த மழை தண்ணியில், அவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. மழை தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் கஷ்டப்படுறாங்க, ஒரு நேரம் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. இப்போ நல்லா கேட்டுக்குங்க, எந்தெந்த ஏரியாவிலலாம் பாதிக்கப்பட்டுருச்சோ அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் முதற்கொண்டு வந்து யாரையும் மக்களை போய் பார்க்கல, கவுன்சிலர் போய் பார்க்கல, எம்எல்ஏ பார்க்கல, எம்பி பார்க்கல. ஆனால் அவங்க பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மழையே இல்லாத மழை இல்லாத இடத்துல போய் நின்றுக்கிட்டு வான வேடிக்கை காட்டுவாங்களா, அந்த மாதிரி வந்து காட்டிட்டு ஃபோட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் சும்மா வெத்து மாடலாக விளம்பர மாடல் ஆட்சியும் அதிகாரத்தையும் தான் நம்ம மாற்றணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்த தகவல் படி தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் வந்து அந்தந்த ஏரியாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அதையெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக ஆளுங்கட்சி வந்து தடுக்கிறதா வந்து தகவல் கிடைச்சிருக்குது. நீங்களே பார்த்துக்கங்க மக்களே.